என்ன கோரிக்கைனா எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோம், வேற எதுவும் நாங்கள் கேட்கல. கோர்ட் ஆர்டர் கொடுத்த அன்னைக்கே ஏற்ற விட்டுருந்தா இவ்வளோ பிரச்சனையே இல்லை. கரெக்டா? இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. இப்போ அவங்கள நீங்கள் மேலே ஏற்றிட்டீங்க, அதனால தான் நாங்கள் சண்டை போடுறோம். அப்படிலாம் கிடையாது. எங்கள் உரிமையை நாங்கள் கேட்குறோம். இதில் தப்பு கிடையாது. அந்த உச்சியில் எங்கள் முன்னோர்கள் விளக்கு போட்டிருக்காங்க. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற இந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் போட்டாங்க. வரலாறு பிரகாரம் அங்கே தான் மலை உச்சியில் தான் விளக்கு போட்டிருக்காங்க. எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோம். இவங்க போகிறாங்க அவங்க போகிறாங்க அப்படிலாம் இல்லை. எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோம். கோர்ட் உத்தரவு கொடுத்த அன்னைக்கே விளக்கு ஏற்ற விட்டுருந்தா இவ்வளோ பிரச்சனையே இல்லை, இவ்வளோ பிரச்சனையும் கிடையாது. எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோம், அவ்வளோதான். கண்டிப்பான முறையில் தொடரும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எங்கள் உரிமையை நாங்கள் விட்டு கொடுத்தோம்னா நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இவ்வளோ நாள் பேரிகேட்டை அடைச்சி வச்சுருந்தீங்கல்ல, இப்போ எதுக்கு திறந்தீங்க? எந்த சட்டம் சொல்லி இப்போ திறந்தீங்க? சட்டத்தை மதிக்காத நீங்கள் இப்போ எந்த சட்டம் சொல்லி இந்த பேரிகேட்டை திறந்தீங்க? 144 தடை உத்தரவு போட்டு எங்களை ஜெயிலுக்குள்ள வச்சிருந்த மாதிரி உள்ள வச்சிருந்தீங்க. தண்ணி வரல, குப்பலாரி வரல. எங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டோம். இப்ப என்ன காரணத்துக்காக நீங்க பேரிகேட்டை ஓபன் பண்ணீங்க சொல்லுங்க? கவர்மெண்ட்டை மதிக்காத நீங்க இப்ப எந்த கவர்மெண்ட் சட்டம் போட்டு இந்த பேரிகேட்டை ஓபன் பண்ணீங்க? இப்ப எல்லா பொதுமக்களும் மலைக்கு போலாம்ல? தீபத்தை ஏத்திட்டு நாங்க போறதுக்கு யாரோட உரிமை எங்களுக்கு தேவை கிடையாது. எங்க மலையில எங்க முருகனுக்கு நாங்க விளக்கு போடத்தான் செய்வோம். மலை உச்சியில் தீபம் ஏற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும். நாங்கள் இப்போ மலை உச்சியில் ஏற்றிட்டு நாங்கள் விட்டுருவோம், இல்லைன்னா தொடரும். இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் இஸ்லாமியரில் எதுக்கலை, அவங்களும் எங்களுக்கு தான். அவங்களும் ஏற்றட்டு நாங்களும் ஏற்றிட்டு எங்களுக்கு மலையில் கண்டிப்பாக உச்சியில் விளக்கு ஏற்றியே ஆகணும் சார். அதுதான் இது ஏற்றுற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். போராட்டம் போட்டு பண்ணிக்கிட்டே தான் சார் இருப்போம். தெரு மக்கள் கூட தான் செய்வோம். இது ஜாதி இது கட்சி கிச்சி எதுவும் கிடையாது. நாங்கள் ஒன்லி பொதுமக்கள் ஒன்லி தான். நாங்கள் முருகனுக்காண்டி கண்டிப்பாக விட மாட்டோம். இதை எத்தனை நாள் விட மாட்டோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். அவங்க ஏற்றலைனா நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஏற்றுவோம். அதை விட்டு மலையிலேருந்து நான் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏற்ற விட மாட்டேன். மலை உச்சியில் டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு விளக்கு ஏற்றினால் இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையில்லை, இவ்வளோ மக்கள் அலக்கழிக்க தேவையில்லை. அன்னைக்கு ஒரு விளக்கு போடாதனால இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. எவ்வளோ பிரச்சனை. திருப்போன்றமே போலீஸ்னால குவிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ போலீஸே தேவையில்லை. நாங்கள் இவ்வளோ போலீஸில் நாங்கள் வாழணும் அவசியமே இல்லை. போலீஸ் தேவையே இல்லை சார். இது தேவையில்லாமல் காவலர்களும் பாவம் தான். அவங்களும் பகல் இரவு எல்லாம் பார்க்காம அவங்களும் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. ஒரு விளக்குனால வந்ததுதான். அவங்க ஏற்றலன்னு நாங்கள் ஏற்றுறோம், அவ்வளோதான். நாங்கள் ஏற்றாம விட மாட்டோம் சார். நான் தான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக ஏற்றுவோம். மலை உச்சியில் விளக்கை ஏற்றுவோம். இப்போ நாங்கள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றுற முடிவுக்கு வந்துட்டோம். ஏற்றி தான் தீர்வோம். 3ஆம் தேதி வந்த தீர்ப்பை அவங்க ஏன் எங்களுக்கு ஏற்ற விட மாட்டேன்னு சொன்னாங்க? அவங்க கொண்டுட்டு திரி நெய் எல்லாமே கொண்டுட்டு போயிருந்தாங்க. கொண்டுட்டு போகலைனாலும் சரிங்களா? கொண்டுட்டு போன திரியும் நெய்யும் ஏன் கொண்டு வந்து கீழே இறக்குனாங்க? யார் அவங்கள இறக்க சொன்னாங்க? கொண்டுட்டு போன திரியை எதுக்கு அவங்க ஏற்றலை? நாங்கள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றாமல் விட மாட்டோம். அது தொட்டிக்கு போராட்டம் நடக்கும். என்ன பேரிக்கடை போட்டு அடைப்பீங்க? 144 தடை உத்தரவு போடுவீங்க, போட்டுக்கிட்டே இருங்க. நாங்களும் எங்கள் போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே தான் வருவோம். நாங்கள் எதுக்குமே அஞ்ச மாட்டோம். நீ இறங்கிட்டோம். விளக்கு ஏற்றாமல் விட மாட்டோம். கண்டிப்பாக விளக்கு போட்டு தான் ஆகும். இது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. நாங்கள் எங்கள் மக்கள்லாம் எல்லா பேருமே ஒன்று சொன்னாப்பில் தான் இருக்கோம். இப்போ இன்றைக்கி விளக்கு வச்சு உங்ககிட்ட காட்டியிருக்கோம்ல. இந்த விளக்குங்க நான் ஏற்றுனவங்க எங்களுக்கு அங்கே நேற்று போய் விளக்கு ஏற்ற தெரியாதா? அன்னைக்கு நீங்கள் போட்ட உத்தரவுனால தானே நாங்கள் போகாமல் இருந்தோம். இப்போ நேற்று மட்டும் அவங்கள எதுக்காக அனுமதிச்சிங்க? இப்போ என்னென்னா அவங்களுக்கு எங்களுக்குலாம் நீங்கள் சண்டை மூட்டி விடுற மாணிக்கு ஆகிப்போச்சு. ஜாதி சண்டை மாணிக்கு ஆகிப்போச்சு, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் கண்டிப்பாக மலையில் விளக்கு உச்சி மலை மேலே அந்த விளக்கு தூணில் விளக்கு போட்டே ஆகும். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஆம்பளை ஆளுங்க கூட வர வேணாம். பொம்பளை ஆளுங்க நாங்களே போய் விளக்க போட்டு நாங்களே இறங்கி வந்துடுவோம். ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணி அதை மீட்டெடுத்தோமோ அதே மாதிரி மலை மேலே இருக்க இந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றுறதுட்டி இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த அரசும் சரி அரசாங்கமும் சரி பாரபட்சம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த பாரபட்சத்தை விட்டுட்டு தமிழ் மக்களுக்காக இந்து மக்களுக்காக கொஞ்சம் முன்வர வேண்டும். நாங்கள் அவங்ககிட்ட ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்கல. தீபம் தானே ஏற்ற சொல்கிறோம். தீபம் ஏற்றுறதுனால என்ன வந்துட போகுது? கண்டிப்பாக தீபம் ஏற்றியே ஆகணும். தீபம் ஏற்றத்தொட்டி இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call